இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றில், வம்ச வரலாற்றில் 3 பெண்களை நாம் பார்க்க முடிகிறது. 3 பெண்களை பார்க்க முடியும். ஒரு பெண் தாமார், ஆமீன். 2வது பெண் ராகா, 3வது பெண் ரூத். இந்த 3 பேரை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ராகாப், அவளுடைய வாழ்க்கை பின்னணியும் மிகவும் ஒரு மோசமான நிலை. அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்படுகிற நிலைமையில் இருந்தவள். ஆனால் கர்த்தர் அவளையும் தன்னுடைய வம்ச வரலாற்றில் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அதுபோலவே ரூத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ரூத் என்பவை மோவாப் தேசத்தை சார்ந்தவள். இந்த மோவாப் தேசத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேல் சபையில் அவள் சேர்க்கப்படலாகாது. ஆனால் இந்த மோவாப் ஸ்திரீ பெண்ணாகிய ரூத், அவள் வந்தவுடனேயே இஸ்ரவேல் சபையிலும் சேர்க்கப்படுகிறாள். மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவகுமாரன் பிறக்கிறார். அவருடைய வம்சத்தில் ரூத்தினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஆமென். அநேக யூத பெண்களுடைய பெயர்கள் விடுபட்டு போன இடத்தில் ஒரு மோவாப் ஸ்திரீயினுடைய பெயர் வந்தது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அதை ஆச்சரியமாக பார்க்குறீங்க? ஆமேன். அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சல்மோன் போவாஸை ஆமேன் ராகாபினிடத்தில் பெற்றார். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரூத்துக்கு ஒரு மேன்மை கிடைத்திருக்கிறது. என்ன மேன்மை? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் ஒரு இடம் கிடைத்தது. ரூத்துக்கு கிடைத்த ஒரு மேன்மை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது மகிமையான ஒரு அனுபவம். ஆமீன். அநேக ஸ்திரீகள் அன்றைய நாட்களில் காத்திருந்தாங்க. யூதர்கள் மட்டும்தான் இதற்காக காத்திருந்தவர்கள். ஏன் சந்ததியில் இயேசு மேசியா பிறக்கணும், இன்னும் என்னுடைய கர்ப்பத்தில் மேசியா பிறக்க வேண்டும் என்பது அன்றைய பெண்களுடைய ஆசை, விருப்பம், வாஞ்சை, ஏக்கம். ஆனால் ஒரு புறஜாதிய மோவாபிய அருவருக்கப்படத்தக்கதாக அந்நிய விக்கிரக ஆராதனைக்குள் அடிமைப்பட்டிருந்த, தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜன கூட்டத்தின் மத்தியில் இருந்த ஒரு ஸ்திரீயை கர்த்தர் கொண்டு தன்னுடைய வம்ச வரலாற்றில் வைத்திருப்பது மிக ஆசீர்வாதமான ஒன்று. இது வேதத்திலேயே ரூத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க, இதற்கு ஒத்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும்? ஆமேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கண்டிப்பாக எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமீன். ஒருக்கா கூட நான் கேட்டுறேன். ஆமேன். ஆமீன். இந்த ரூத்துக்கு கிடைத்த பாக்கியம், ஆமீன், அதே மேன்மைக்கு நிகராக ஒரு அனுபவம் என் வாழ்க்கையிலும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமீன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துவாராக என்று நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மேன்மைகள் வருவதற்கான 3 காரணத்தை ஆவியானவர் அனுமதிக்கிறதை பொறுத்து ஆவியானவருடைய வார்த்தைகளையும் பெற்று நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மேன்மைக்கான காரணங்கள் என்ன? இந்த உயர்வுக்கான காரணம், இந்த பாக்கியத்தை ரூத் பெற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் என்ன என்பதை குறித்து வேகமாக
கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக எடுத்தவங்க வாசிங்க ரூத்தின் சரித்திரம், அதனுடைய 1வது அதிகாரம், அதனுடைய 15 முதல் 17 வரையிலும் வசனங்களை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த சரித்திரத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த சரித்திரம் நடைபெற்ற காலம் என்பது நியாயாதிபதிகளின் காலம். வேதத்தில் ஒரு புத்தகம் நியாயாதிபதிகள் என்பது இருக்கிறது. நாம் அடிக்கடி அதனுடைய பின்னணியங்களை தியானித்திருக்கிறோம். அந்த காலத்தில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அந்த காலத்தில் பெத்லெஹேம், யூதேய தேசத்தில் பெத்லெஹேமில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலினுடைய எல்லைக்குள்பட்டு நடந்த சம்பவம். அன்றைக்கு ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அவனுடைய பெயர் எலிமெலேக். அவனுடைய மனைவி நகோமி. அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருவனுடைய பெயர் மக்லோன், மற்றொருவனுடைய பெயர் கிலியோன் என்பது. இது ஒரு குடும்பம். இப்படி இருக்கிற பொழுது அருமையா இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நடந்து செல்லுகிறது. இந்த காலத்தில் பெத்லெஹேமில் திடீரென்று ஒரு பஞ்சம் வந்துவிட்டது. அந்த பஞ்சத்தின் முகாந்திரமாய் இந்த குடும்பம் ஒரு முயற்சி, ஒரு அந்த எலிமெலேக்கு ஒரு தீர்மானத்துக்குள் வருகிறார். இங்கே இருந்தால் நம்மால் பிழைக்க முடியாது, நாம் செழிப்பாக இருக்கிற மற்றொரு தேசத்துக்கு போவோம் அப்படிங்கிற தீர்மானத்தில் அவர் தம்முடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு சொல்லுகிறார். மோவாப் தேசத்தில் போய் அங்கே கிட்டத்தட்ட 10 வருடங்கள் குடியிருக்கிறார். இந்த 10 வருடத்தில் அங்கே போன இந்த எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன் என்பவர்கள் ஆரம்பம் நன்றாக இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாள் போகவே தன்னுடைய நகோமியினுடைய கணவனாராகிய குடும்ப தலைவராகிய எலிமெலேக்கு மரித்து போகிறார். இப்போ 2 குமாரர்கள், ஆண் பிள்ளைகள் என்று பார்த்தோம், மக்லோன், கிலியோன். இவர்கள் 2 பேருமே திருமணம் செய்து கொள்ளுகிறதை வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. இங்கே இந்த தனிமையாய் விடப்பட்ட இந்த நகோமி இப்பொழுது தன்னுடைய மகன்கள் மருமக்களோடு வாழ்கிறாள். மருமக்களுடைய பெயர் ஓர்பாள், ரூத் என்கிற பெயர். இப்போ திடீர்னு என்ன நடக்குது? மக்லோன் மரித்து போகிறார். கொஞ்ச நாள் போகவே தன்னுடைய மகன் கிலியோனும் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். மரித்து போகவே இப்போ இந்த நகோமி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு வருகிற பொழுது தானும் 3 ஆண்களுமாக, கணவனாரும் 2 ஆண் பிள்ளைகளுமாக வந்தார்கள். ஆனால் இப்பொழுது நகோமியினுடைய நிலைமை, தன்னுடைய வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை கூட இல்லை, கணவர் இல்லை, தனித்து நிற்கிறார். இந்த சூழ்நிலையில் போதாத குறைக்கு 2 பாரம், 2 மருமக்கள் விதவைகளாக இருக்கிறாங்க. தான் விதவையாகினது மாத்திரமல்ல, 2 மருமக்கள் நிற்கிறாங்க. இப்போ அந்த மருமக்களை பார்த்து நகோமி சொல்லுகிறாள், மக்களே, அந்த வார்த்தை அழகா, அந்த நகோமி அடிக்கடி கூப்பிடுறது அழகா இருக்கும். என்னுடைய மக்களே மக்களேன்னு கூப்பிட்டு மருமக்களை பார்த்து
சொல்றாங்க, ஆமென், நீங்க இனி உங்க தேசத்துக்கும் உங்க தேவர்களிடத்திற்கும் உங்கள் ஜனங்களிடத்திற்கும் போங்க, உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும், சந்தோஷமா இருங்க. நான் என் ஊருக்கு போறேன், என் தேசத்தை கர்த்தர் சந்தித்தார் என்றும் ஆகாரம் அருளுகிறார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். நான் என் தேசத்துக்கு போறேன், நீங்க உங்க தேசத்துக்கு போங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க. அப்ப ரெண்டு மருமக்களும் சொல்றாங்க, இல்லை, உம்மை விட்டு நாங்கள் போகிறத குறித்து எங்ககிட்ட பேசவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே நகோமி சொல்கிற, இல்லை, எங்கள் தேசத்தில் வந்தால் உங்களுக்கு இனி நம்பிக்கை கிடையாது, வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது, வாழ்க்கையில் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு வேற பிள்ளைகளும் இல்லை, அதனால நீங்கள் உங்கள் தேசத்துக்கும் உங்கள் தேவர்களிடத்திற்கும் போங்கள் அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொன்ன உடனே, ஆமென், ஓர்பாள் கட்டி அணைத்து முத்தம் செய்து நகோமியை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் நாம் வாசிக்க கேட்ட வசனம் 15 முதல் அதனுடைய 17 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, ரூத்தோ நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். பற்றி கொண்டு அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது அவள், இதோ உன் சாமன், அங்கே நகோமி சொல்லி கொடுக்கிற ஒரு வார்த்தை, திரும்பிப்போ 16வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் அப்படின்னு நகோமியினுடைய வாயை அடைத்து விட்டாள். அடைத்து விட்டு அவள் சொல்றா, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் என்ன செய்வேன், மரணமடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். இங்க இந்த ரூத் பாருங்க, ஓர்பாள், ஆமென், அவள் திரும்பி போயிட்டா. மாமி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்களே நம்ம போயிடுவோன்னு போயிட்டா. ஆனால் ரூத் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டது மட்டுமல்ல, அங்க சில வார்த்தைகளை சொல்றா. இனி நீங்க இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது, நகோமியே, இனி உம்மை விட்டு நான் போகிறதை குறித்து நீர் பேசக்கூடாது. சரி அப்படின்னா, ஆமென், அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, ஐ ஹாவ் a decision, என்னிடத்தில் ஒரு தீர்மானம் இருக்கிறது. என்ன தீர்மானம்? அது நீர் போகும் இடத்திற்கு நான் என்ன செய்வேன், வருவேன், நீர் தங்குற இடத்துல நானும் என்ன செய்வேன், தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் ஸ்தலத்தில் நானும் மரணமடைவேன், மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிறதாக ஒரு வார்த்தையை இந்த இடத்துல ஆமென் ரூத் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. தெளிவாய் கவனிப்போம். இந்த மேன்மை, இப்படிப்பட்ட ஒரு ரூத் வாழ்க்கையில மோவாபிய ஸ்திரீ, அவள் திருமணம் பண்ணினாள் அந்நிய தேசத்து புருஷனை. முன்பு இவளுடைய வாழ்க்கை திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாட்கள்ல கணவனார் மரித்து போகிறார், விதவையாக்கப்பட்டவள். இப்போ மாமியாரும் நீ என்னை விட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கிறா, ஆனா போகிறதா இல்லை. இந்த நிலைமையில இந்த ரூத் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற காரணமாயிருந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ரூத்தினுடைய தீர்மானம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? ரூத்தினுடைய தீர்மானம். இன்றைக்கு என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இன்றைய உங்கள் சூழ்நிலைமைகளையோ, இன்றைய உங்கள் வாழ்க்கையையோ, இன்றைய உங்களுடைய பிரச்சனைகளையோ நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம், நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய எதிர்காலத்தை
எப்படி நியமிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தை நிர்வகிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்முடைய உயர்வுகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எந்த மனிதனையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையையும் மாற்ற முடியும். ஆகவே இன்றைக்கு அதற்கு காரணமாய் ரூத்திற்கு இருந்ததும் நமக்கு இருக்கிறதுமான ஒரு விஷயம் நம்முடைய தீர்மானம். என்னது? நம்முடைய இன்றைக்கு நாம இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நம்முடைய எதிர்காலத்தை, நாம் சென்று சேர வேண்டிய இடத்தை தீர்மானிக்க போகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ரூத் என்பவள் இத்தனை வருடமாய் பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் அவள் விக்கிரக ஆராதனை செய்து வந்தவள். விக்கிரகத்துக்கு முன்னால நின்றுதான் பழக்கம். ஆனால் தன் திருமணத்தின் மூலமாக ஒரு விக்கிரக ஆராதனையை விரும்பாத, அதை அருவருக்கிற ஒரே ஏக ஜீவனுள்ள தெய்வம் என்று சொல்லுகிற யூத குடும்பத்துக்குள் அவள் கடந்து வருகிறாள். இது நிமித்தமாய் தன்னுடைய ஆராதனையில் மாற்றம் வருகிறது, தெய்வ நம்பிக்கையில் மாற்றம் வருகிறது, தன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இந்த நிலையிலும் ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இனி மோவாப் எனக்கு தேவையில்லை, உம்முடைய தேசம் எனக்கு போதும். இனி என்னுடைய கடவுளான அஸ்தரோத் எனக்கு தேவையில்லை, எனக்கு யெகோவா தேவன் போதும். இனி எனக்கு என்னுடைய பழைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை எனக்கு தேவையில்லை, என் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவா தேவனுடைய கலாச்சாரம் எனக்கு போதுமானது என்று கடந்த காலத்தில் உள்ள சகலவற்றையும், அவைகளை நான் விளக்க விரும்பவில்லை, கடந்த காலத்தின் சகலவற்றையும் அவள் அந்த நாளில் அவள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாள். இனி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நான் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்வேன், யெகோவா தெய்வத்தை ஆராதிப்பேன், அங்கத்தான் மரிப்பேன். இனி என் வாழ்க்கையில் அந்த தெய்வத்தை விட்டும் அந்த ஜனத்தை விட்டும் மரணமே அல்லாமல் ஒன்றும் என்னை பிரிப்பது இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், இந்த தீர்மானம் எல்லாம் சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆமென். பிறந்த நாள் முதலே அவள் அனுபவிக்கிற கலாச்சாரம், அவள் ஆமென் கொண்டாடுகிற தெய்வீக வழிபாடு முறைகள், இது எல்லாமே அவளுக்கு ஊறி போன ஒன்று, அவளுக்கு பழகி போன ஒன்று. அங்கே அவளுக்கு பல வாழ்க்கையில் ஆமென் வாழ்க்கையில் பல நன்மைகளும் இருக்கிறது, இன்பங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நொடி பொழுதில் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாள். அவைகள் ஒன்றும் இனி எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவன் நீர் மட்டும் போதும். நகோமியை பார்த்து சொல்றா, நான் உம்மோடு கூட வருவேன், இனி உம்மை விட்டு நான் பின் திரும்பி போக மாட்டேன், இனி உலகத்துக்கு நேராக போக மாட்டேன், இனி பாரம்பரியத்துக்கு நேராக போக மாட்டேன், இனி என் தெய்வத்தின் இடத்திற்கு போக மாட்டேன். ஏன்னா எப்போ இவள் நகோமியினுடைய குடும்பத்துக்குள் வந்தாலோ அன்றையிலிருந்தே அவளுடைய இறை நம்பிக்கையில் மாற்றம் வந்தது, தெய்வீக வழிபாட்டு முறையில் மாற்றம் வந்தது. அதனால்தான் இன்னைக்கு நகோமி சொல்றா, நீ உன் ஜனங்களிடத்திற்கும் உன் தேவர்களிடத்திற்கும் போ. இவ்வளவு நாளும் என் தெய்வத்தினிடத்தில் நீ இருந்த, இனி உன் தேவர்களிடத்தில், உனக்கு நிறைய கடவுள்கள் உண்டு, இனி நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது ரூத் சொல்லுகிறாள், இனி நான் போக மாட்டேன், உம்முடைய தெய்வம் அவர் என்னுடைய தேவன், நீர் மரிக்கிற இடத்துல மரிப்பேன் அப்படின்னா சாகிற வரைக்கும் தான் நிலை நிற்பதற்கான ஒரு தீர்மானத்தை ரூத் எடுத்தாள். அதுதான் அவள் பின் நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெறுவதற்கு காரணமாயிருந்தது. இன்றைக்கு
இந்த ஸ்தலத்தில் இந்த சத்த எல்லைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்களும் எடுக்கிற தீர்மானங்கள், ஆமென், மரிக்கிற வரைக்கும் நான் நிற்பதற்கு, நான் நிலை நிற்பதற்கு என்ன தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தையே மாற்றப் போகிறது. ஆமென். உன் வாழ்வின் மாற்றத்திற்கு, உன் எதிர்காலம் மாறுவதற்கு நீ எதிர்பார்க்காத, கிரகிக்க கூடாத தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான உயர்வுகளை நீ பெற்றுக்கொள்ளுவதற்கு, ஆமென், ஒரே ஒரு காரணம்தான், நான் சாகிற வரைக்கும் இப்படி இருப்பேன்னு நீ எடுக்கிற தீர்மானம் தான் உன்னை சரித்திரத்திலேயே வித்தியாசப்படுத்த போகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேருக்கு, சின்ன பிள்ளைகள்லேருந்தே கேட்குறேன், வாலிபர்கள் எல்லாரும், உங்களில் எத்தனை பேருக்கு சரித்திரம் என்னை குறித்து பேச வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கிறது? ஆமென். அல்லேலூயா. சொல்லலை, கையை மட்டும் உயர்த்த சொன்னேன். ஆமென். என்னை குறித்து சரித்திரம் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தா கை வைத்துங்க. ரூபாலாம் கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா கையும் நாம் பார்க்கட்டும். ஆமென். நம்முடைய வாலிபர்களுக்கு, தம்பிமார்களுக்கு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு விருப்பம் இல்லை, இனி உயர்த்தி பிரயோஜனம் இல்லை. ஆமென். 2 தடவை கேட்டேன். ஆமென். அப்போ ஆமென், நகங்கடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யறது? ஆமென். பாருங்க, ஆமென். ஏன் கேட்கிறேன்? ஆவியானவர் கேட்க சொல்றார். ஆமென். விருப்பத்தை அறிகிறவர் விருப்பத்தை நிறைவேற்றுவார். தெய்வ சமூகத்தில் எதை சொன்னாலும் உடனே ஸ்பீடாக இருக்கணும், அங்கத்தான் ஆசீர்வாதம் இருக்க போகுது. கவனிங்க. ஆமென். தெளிவாய் தெய்வ பிள்ளைகள் கவனிக்கணும். எனக்கு விருப்பம் இருக்கிறது. நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது, ஆமென், அரைகுறையாக தான் இங்கிலீஷ் தெரியும், ஆனாலும் கிளாஸ் ரொம்பவே கவனித்து கேட்பேன். அப்போ ஆமென், சபை சரித்திரங்கள்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. சபை சரித்திரம், பெந்தைக்கோஸ்தே சரித்திரம், இப்படி நிறைய சரித்திரம் உண்டு. இந்திய சபை சரித்திரம், இதெல்லாமே வகுப்பு நடத்தும் போது அவர்கள் அப்படி செய்தார்கள், இவர்கள் இப்படி செய்தார்கள், பயங்கரமாக கிளாஸ் போகும். ஆமென். அப்படி கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எனக்குள்ளே இருந்து ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவரே, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் என்னை ஒரு நாள் இந்த வகுப்பில் மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும், என் சரித்திரத்தை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை உண்டாச்சு. உங்கள் பொறாமெல்லாம் தெரியுது நல்லா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் என்னை குறித்து வகுப்புகள் நடைபெறும். ஆமென். ஆமென். நீங்க விசுவாசிக்கின்றா, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதற்கு காரணம் என்னவா இருக்க போகிறது தெரியுமா? இன்றைக்கு இந்த நிகழ்காலத்தில் நானும் நீங்களும் எடுக்கிற தீர்மானம் தான் அதற்கு காரணமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ரூத்தை போல ஒரு தீர்மானம், சாகிற வரைக்கும் நிலை நிற்க தீர்மானம். ஆமென். என் தீர்மானம், ஆமென், ஒரு மழை பெய்த உடனே முளைக்கிற ஒரு காளான மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். ஆயுசுக்கு நிலை நிற்கிறது போல, ஆமென், என் தீர்மானங்கள் இருக்கணும். அந்த தீர்மானம் தான் என் எதிர்காலத்தை மாற்றப் போகுது. வேதத்தில் வாசித்தீங்கன்னா ரூத்து மட்டுமா தீர்மானத்தினால எதிர்காலம் மாறினவள்? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்லி தருகிறது. 1ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தானியேல் என்கிற வாலிபனை, ஆமென், அவனை சிறைபிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. நல்ல வாலிப வயசுல. ஆமென். இஸ்ரவேல் தேசத்துல, யூத தேசத்துல இருந்தவனை பிடிச்சிட்டு போய் பாபிலோன் தேசத்துல கொண்டு வச்சிருக்காங்க. அங்க கொண்டு போய்
நல்ல ராஜ அரண்மனையில் அவனை தங்க வச்சுட்டு அவனுக்கு ராஜா சாப்பிடுற எல்லா விதமான போஜனத்தையும் கொடுக்க கட்டளையிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தப்பி தவறி நம்மளை ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. போட்டுட்டு நம்மகிட்ட நம்ம சிஎம் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் இந்த ஜெயிலே உங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது அப்படின்னா எத்தனை பேர் சாப்பிடுவோம்? ஆமாம், நம்ம சாட்சி கூட சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு மட்டும் தயவு செய்தார். ஆமென். நம்முடைய சிஎம் சாப்பிட்ற சாப்பாடை மட்டும் ஜெயிலில் நான் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் தானியேல் அப்படி அல்ல. தானியேலை கவனிச்சு பாருங்க. அவன் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானம் அவனை எங்க கொண்டு போய் வச்சிச்சு தெரியுமா? அன்றைய வல்லரசாகிய பாபிலோன் வல்லரசனுடைய அவன் முழு மகாணங்களுக்கும் சமஸ்த பாபிலோனுக்கும் உயர் அதிகாரியாக ராஜாவுக்கு அடுத்த சேர்ல உட்காரக்கூடிய வாய்ப்பு தானியேலுக்கு கிடைச்சிச்சு. தீர்மானம் பண்ணின ஒருவரும் அழிந்ததாய் சரித்திரம் இல்லை. நல்ல தீர்மானங்களை எடுத்தவர்கள் நல்ல ஸ்தலங்களில் அமருகிறார்கள். தானியேல் ஒரு தீர்மானம், நான் இனி என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமென். திராட்சை ரசத்தினால தீட்டுப்படுத்த மாட்டேன், ராஜ போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் ஒன்று, இந்த உலகத்தால் நான் தீட்டுப்படாதபடிக்கு நான் விலகி இருப்பேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். மதுபானத்தால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் வரணும். போதை வஸ்துக்களால் என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் நாம் வர வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த உறவுகளாலும் என் ஆத்துமாவை நான் கரைப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் வர வேண்டும். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத எதை கொண்டும் என் வாழ்க்கையை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் நான் வர வேண்டும். என்னை நான் தீட்டுப்படுத்த உலகத்திற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். மாம்சத்துக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆமென். பிசாசுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். பாரம்பரியங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். என்னுடைய சிநேகிதர்களுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிற ஒரு நபர் இருப்பார் என்றால் அந்த நபரை பார்த்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன் வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் இன்றைய சூழ்நிலை அல்ல, இன்றைய தோல்வி அல்ல, இன்றைய பிரச்சனை அல்ல, நீ எடுக்கிற ஒரு தீர்மானம். ஆமென். ரூத்தே, நீ விதவையா இருக்கிறது உண்மைதான். ஆனா இதன் நடுவில் நீ எடுக்கிற ஒரு தீர்மானம் ஒன்னு கொண்டு ஒரு சரித்திரத்தில் ஆமென் தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்து வருகிற அந்த வம்சத்தில் உன்னை இணைப்பதற்கு இந்த தீர்மானம் காரணமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தீர்மானங்கள் அற்பமா எண்ணக்கூடாது. தானியேல் அன்றைக்கு எடுத்த ஒரு தீர்மானம் அவனை ராஜ சிங்காசனத்தில் உட்கார வச்சது. இன்னும் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா என்கிற தேவ மனிதன் ஆமென் அவர் ஒரு தீர்மானத்துக்குள்ள வருகிறார். 24வது அதிகாரம் யோசுவா 24 அதனுடைய 15வது வசனத்தில் தன்னுடைய வயதான நாட்கள்ல ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாகவும் தனக்குள் இருந்த ஒரு தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறார். வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் நீங்கள் சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற
பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? எமோரியரின் தேவர்களை இல்லாட்ட சேவிப்பீங்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். யோசுவாவுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. நானும் என் வீட்டாரும், நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், யெகோவாவையே சேவிப்போம், பரிசுத்த தெய்வத்தையே சேவிப்போம். எங்களுக்கு தேவர்கள் கிடையாது, ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்களுக்கு கடவுள்கள் கிடையாது, ஒரே ஒரு கர்த்தர் தான் உண்டு. அவரைத்தான் நாங்க ஆராதிப்போம், அவரைத்தான் நாங்க சேவிப்போம், அவரைத்தான் நாங்க கனப்படுத்துவோம். ஆமென். யோசுவா முழு தேசத்துக்கு முன்னால சொல்றார், நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் நிறைய கடவுளை தொழுது கொண்டாங்க, தேவர்கள். அந்த தேவர்களை நீங்க சேவிக்கிறீங்கன்னா சேவிங்க, இல்ல நீங்க இப்ப பிரவேசித்திருக்கிற எமோரியரின் தேசம், இந்த குடிகளுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு. செழிப்புக்கு ஒரு தெய்வம், படிப்புக்கு ஒரு தெய்வம், ஐஸ்வர்யத்துக்கு ஒரு தெய்வம், குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு தெய்வம், மகிழ்ச்சிக்கு ஒரு தெய்வம், வேலைக்கு ஒரு தெய்வம், எல்லாத்துக்கும் தெய்வம் உண்டு. அவைகளை சேவிக்கிறீங்களா? சேவிங்க. ஆனால் எனக்கு ஒரு தீர்மானம், நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்களுக்கு வேற தெய்வம் கிடையாது. எத்தனை பேர் இந்த தீர்மானத்துக்குள் வர முடியும்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிப்போம். அவர் எங்களை வாழ வச்சாலும் சரி, அவர் எங்களை அழிச்சாலும் சரி, அவர் எங்களை துன்புறுத்தினாலும் சரி, நாங்க நினைக்கிறது மாதிரி எதுவும் நடக்கலனாலும் சரி, நாங்கள் தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் சேவிப்பதில்லை என்ற தீர்மானம் எடுத்தா அந்த தீர்மானத்துக்கு ஒரு கனம் உண்டு. அல்லேலூயா. விடுதலை தாமதமாகலாம், ஆமென். தோல்வி ஜெயமாய் மாற கொஞ்சம் தாமதமாகலாம், வாழ்க்கையில இருக்கிற வியாதி மாற கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனாலும் ஒரு தீர்மானம் இருக்கணும். தீர்மானம் கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கணும். எனக்கு ஒரே ஒருவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை எல்லாம எனக்கு வேறொரு ஆசை இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை. நான் ஊழியன் செய்வேன்னா அவருக்கு மட்டும்தான் செய்வேன், நான் ஆராதிப்பேன் அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற எதையும் நான் ஆராதிக்க மாட்டேன் என்கிற ஒரு நிச்சயமான தீர்மானம் இருதயத்தில் வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய 17வது சங்கீதம் 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் பாருங்க. சங்கீதம் 17:3, நீர் என் இருதயத்தை, ஆண்டவரே நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து, ஒரு பொன்னை புடமிட்டு போக்குறது போல என்னை நீ புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். இதுவரைக்கும் ஒன்னும் நீ ரெண்டில் அசுசிய பார்க்கல. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது என்ன சொல்றாரு? அப்பா, என் இருதயத்தை நீங்க பரிசோதிச்சீங்க, ராக்காலத்துல என்ன விசாரிச்சீங்க, தனியா வந்து விசாரிச்சீங்க, என்ன நல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க, என்ன ஆமேன் ஒரு ஆமேன் கொல்லன் ஆமேன் ஒரு ஆமேன் பொன்னை வெள்ளியை அக்கினியில வச்சு புடமிடுகிறது போல எங்கெங்கயோ புடமிட்டீங்க. சவுலின் கையில என்ன புடமிட்டீங்க, ஆமேன். இன்னும் ஆமேன் நாபாலின் கரத்தில் என்னை புடமிட்டீங்க. இன்னும் எத்தனையோ பேருடைய கரத்தில், சிமேயினுடைய கரத்தில் என்னை புடமிட்டீர். காரணம் இல்லாமல் எவனோ கரத்தில் எல்லாம் என்ன புடமிட்டீங்க. புடமிட்டும் என்னில் நீர் ஒன்றும் பார்க்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. என்ன தீர்மானம்? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒன்று தெரியுமா? வேதம் சொல்லி இருக்கிறது, ஒருத்தன் தன் வாயை ஆமேன் அடக்க தீர்மானம் பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வாய் சரியாயிட்டுன்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்ல வாய் தீர்மானத்துக்குள்ள வரலன்னா
வாழ்க்கையில ஒரு நாளும் நல்லாவ முடியாது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வேதம் சொல்லுது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது முடியாது. வேதம் சொல்லுது, அந்த நாவு எப்படிப்பட்டது, ஆயுள் சக்கரத்தையே என்ன செய்யுமா, கொளுத்து விடும், உன் வாழ்க்கையை கரைவடுத்தும். வேற அடுத்த நபர் வர வேண்டாம், இந்த ஒரு வாய் மட்டுமே போதும். ஆனா இந்த வாயை பற்றி தாவீது என்ன சொல்றார், மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த தீர்மானம் நம்ம எல்லாருக்குமே தேவை. எத்தனை பேர் ஆமான்றீங்க? என் வாய் மீறக்கூடாது ஆண்டவரே. கோபத்தில் வாய் மீறக்கூடாது, பாசத்திலையும் வாய் மீறக்கூடாது. ராமேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆமேன். துக்கமாக கை கோத்து நாடியில் வச்சிருக்க எல்லாரும் கைக்குள்ளே போடுங்க. ஆமேன், ஆமேன். சிலர்லாம் துக்கமாக இருக்காங்க. ஆமேன். வாய் மீறாதபடிக்கு. ஆமேன். பாசத்திலையும் என்ன மீறக்கூடாது? சத்தமாக சொல்லுங்க. சிலர்லாம் கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பாசத்தை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. அதனால எங்கேயாவது போய் வாயை திறந்து ஏதாவது பேசுறது. ஆமேன். நம்முடைய வாய் ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். என் வாய் மீறாதபடிக்கு, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வாய்கள் இனிமேல் மீறாதிருப்பதாக. அதுக்குன்னு ஒரு எல்கை இருக்கு, அதுக்குள்ள இருக்கட்டும் அந்த வாய். ஆமேன். தேவையில்லாததை பேசக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசக்கூடாது. ஆமேன். கோபத்தின் வார்த்தைகள் இனி வாயில வேண்டாம், சாபத்தின் வார்த்தைகள் வாயில இனி வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. வம்பும் புத்தியீனமுமான பேச்சுகள் ஒன்றும் உங்கள் வாயில் பிறக்காது இருப்பதாக. எவ்வளவு கோபம் வந்தாலும் பெத்த பிள்ளைய மிருகத்தின் பேரை சொல்லி கூப்பிடாம இருக்க நம்ம வாய் மீறாதிருக்க இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பிள்ளைகளை பேயின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆமேன். அப்போ அந்த பிள்ளை எப்படி தான் இருக்கும்? ஆமாம், அடிக்கடி வந்து பயமுறுத்தும், தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். பேய்க்கு தான், ஆமேன், பேய்க்கு புத்தி தான் என்ன அப்படின்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அப்போ அப்படித்தானே இருக்கும். சொல்லி சொல்லியே வளர்த்தேன், பேயே இங்கே வா, பேயே அங்கே போ. ஆமேன். தெளிவாக கவனிக்கணும். ஒரு முறை ஒரு பிசாசு பிடித்த ஒரு தாயாரை கொண்டு ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த தாயாரை நல்ல ஜோமுன்றவங்க, நல்ல அபிஷேகம் உள்ளவங்க தான். அது மலை தேசத்தில் இது. அப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ணும்போது இந்த ஆவி நான் போக மாட்டேன் அப்படின்னு. நீ ஏன் இந்த சகோதரிக்குள்ள வந்த? அவங்க கூப்பிட்டதுனால தான் நான் என்ன செய்தேன், வந்தேன். இப்போ ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த அம்மா கூப்பிட வாய்ப்பு இருக்கு? இதுதான் அபிஷேகம் பெற்ற ஆளாச்சு, வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னா. ஆமேன். நீ சொல்லி எப்போ கூப்பிட்டாங்க இந்த அம்மா அப்படின்னா அது சொல்லுது, ஆமேன், ஆமேன், நேற்றைக்கு சாயங்காலம் காட்டில் வேலைக்கு போயிட்டு வரும்போது, ஆமேன், இந்த அம்மா, ஆமேன், விறகுகளெல்லாம் வெட்டி ஒரு பெரிய, ஆமேன், ஒரு கல் சுமை தாங்கி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வெட்ட இடத்துல வச்சிருக்காங்க. வச்சுட்டு சாயங்காலம் வரும்போது அதை தூக்கி எடுக்கணும். ஆமேன். தூக்கி எடுக்கும்போது இந்த, ஆமேன், அம்மா தூக்கி பார்த்துருக்காங்க அந்த வெயிட்டு. ஆமேன். அவ்வளோ ஹைட்டில் தான் இருக்குது, எடுத்து தலையில் வைக்கணும், ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் அது வரவே இல்லை, வரவே இல்லை. காரணம், அதனுடைய ஏதோ ஒரு கம்பு அந்த கல்லுக்கு அடிப்பக்கத்தில் போய் சிக்கி இருக்கு. இழுத்து இழுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, வா பிசாசே. எப்படி? என்ன பிசாசே? வா பிசாசுன்னாங்க. ஆமேன். அந்த டைம் பார்த்து பக்கத்தில் நான் போயிட்டு இருந்தேன், ஆசையாக கூப்பிட்டாங்க. நான் நினச்சிட்டு, இது நடந்த சம்பவம். தெளிவா இருக்கணும், நம்முடைய வாய் மீறக்கூடாது. எடுத்ததும் பிடிச்சதுக்கு எல்லாம் பிசாசு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா, முகத்தை கழுவுனா ஈ முகத்தில் என்ன செய்யாது, வராது. அங்க ஈய விரட்டிட போ பிசாசு. ஆமேன். ஒழுங்கா முகத்தை என்ன செய்திருக்கணும், காலில் எழும்பி கழுவி இருக்கணும். ஆமேன். கழுவாத்ததுனால தான் ஈ என்ன செய்யுது, மொய்க்கு. அதுக்கும் பிசாசு தான். ஆமேன். போ பிசாசே, வா பிசாசே, விலகு பிசாசே, இப்படியே தான் சிலர் வாழ்க்கை ஃபுல்லாக. பிள்ளைகளை கூப்பிடுறதும் அப்படி தான், கணவன் மனைவியை கூப்பிடுறதும் அப்படி தான். என்னன்னே தெரியல, என் மிருகத்தின் பேரை சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நம்முடைய வாய்கள் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தவங்களை பற்றி பேசுறதுல ஒரு எல்கை வைப்போம், இதுக்கு மேலே நான் பேச முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே வாங்க. சாகிறது வரைக்கும் அதில் நில நில்லுங்க. ஆமேன். அடுத்த பிள்ளைகளை குறித்து பேசுறதுல ஒரு எல்லைக்குள்ள வருவோம்.
அடுத்த குடும்பத்தை பத்தி பேசுறதுல ஒரு எல்லைக்குள்ள வருவோம். என் வாய்க்கு ஒரு தீர்மானத்தை போடுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் விரும்புகிறேன், என் வாய்க்கு கர்த்தர் நீர் காவல் வைப்பீராக. என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ண விரும்புகிறேன் இன்னைக்கு. ஆமென். என் வாய் மீறக்கூடாது எந்த விஷயத்திலையும். அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, பௌதிக விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்த விஷயமா இருந்தாலும் சரி, என் வாய் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையில ஒன்றையும் கர்த்தர் பார்க்கல அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் வாயை காத்துக்கிட்டா உன் வாழ்க்கையில நல்ல பேரை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா? எத்தனை பேர் ஞானின்னு பேர் எடுக்க விரும்புகிறீங்க? விருப்பம் இருந்தால் மட்டும், கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஞானின்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நல்லா தான் கை வைத்துங்க, அரைக்குறை கை வேண்டாம். ஆமேன். ஒரு ரகசியம் சொல்லித்தாரு. ஆமேன். அமைதியாக இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்தால் போதும்? ஞானின்னு தெரியறதுக்கு பட்டம் எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி இருந்தால் போதும்? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். ஆமாம், ஞானி என்று எல்லாரும் உங்களை சொல்லுவாங்க. ஆமாம், ரொம்ப பேசாதீங்க, அமைதியாக இருங்க. கூடுமான வரைக்கும் எப்படி இருங்க? ஆமாம், உங்கள் வாய் மீறாதபடிக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளுவாராக. இன்னும் வேதத்தில் பாருங்க, கொரிந்தியருக்கு நிருபம் எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தீர்மானம் இருக்குது. ஆமென். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஊழியக்காரருக்கு ஒரு ஆசை. ஏன் சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்து, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் குறித்து அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அவருக்குள்ள ஒரு தீர்மானம். ஏன் சபை விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை மட்டும் அறிஞ்சா போதும், வேற யாரையும் பற்றி அறியாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்கிட்ட சிலர் கேள்வி கேட்பாங்க, பாஸ்டர் மொத்தம் எத்தனை வகை தூதர்கள் இருக்கிறாங்க சொல்லித்தாங்க. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி தெரியல. தெரியாததை எப்படி சொல்லணும்? இல்லை பாஸ்டர், அவங்க அப்படி வீடியோ போட்டிருக்காங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இல்லை, எனக்கு என் இயேசு கிறிஸ்து இரட்சகரை மட்டும் அறிஞ்சால் போதும், அவரை அறியறதுக்கே இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் அதை அறிகிற முயற்சியில் இருக்கிறேன். அதனால் தூதர்களை பற்றியெல்லாம் இப்போ படிக்க எனக்கு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? தூதர்கள் உண்டு, விசுவாசிக்கிறோம், நமக்கு பணிவிடை செய்கிறார்கள். இனி அது எத்தனை வித தூதர் அப்படின்னு படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த அறிவு இருந்தால் நல்லது. ஆனால் அதற்காக நான் முயற்சி எடுக்கவில்லை. என்னுடைய விருப்பமும் ஆசையும் எல்லாம் இந்த தேசம் மட்டுமல்ல, உலக நாடுகளில் கர்த்தர் எங்கெங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறாரோ அங்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் குறித்து யாரும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். மற்றவர்களை குறித்து பேச நமக்கு அவசியம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை, விருப்பம் என்ன? எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியணும். அந்த ஒரு தீர்மானம் அவருக்குள்ள இருக்கிறது. ஆமென். தாவீது தன் தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் ஆழமான ஒரு புரிதல், தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறார். 1 சாமுவேல் அதனுடைய 26வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது 1 சாமுவேல் 26:23 சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த தாவீதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வசனத்தை நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். தாவீது சவுலினால் துரத்தப்படுகிற பொழுது சவுல் எப்படியாவது கொன்றணும்டே ஓடுறார்.
இந்த நேரத்தில் தாவீதின் கரத்தில் சவுல் சிக்கிறார் ஒரு சில சமயங்களில். அந்த நேரத்திலெல்லாம் தாவீதினுடைய உடன் நிற்கிற சேவகர்கள் கேட்கிறாங்க, ஒரே குத்தா குத்தி கொன்றட்டுமா சவுல அப்படின்னா சவுல் சொல்லுவார், இல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கை படவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றொரு இடத்துல அவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு மேல என் கையை போட்டா அதுல குற்றம் இல்லாம போகாது. அதனால நான் ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட நான் மனதில்லாது இருக்கிறேன். அது ஒரு தீர்மானம் அவருக்குள்ள. என்ன தீர்மானம்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், அவன் தவறா நடக்கலாம், அவன் ஆமீன் சவுல் ஆமீன் காரணம் இல்லாம என்ன துரத்தலாம், அவனுக்கு தேசத்துல எத்தனையோ வேலை இருந்தோம், ஆமீன் ஒரு தெள்ளு பூச்சி ஆகிய ஒரு தாவீது ஆமீன் என்ன துரத்த காரணம் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கிறான், பணத்தை விரயம் பண்ணுகிறான். எதுக்கு? தாவீதை கொலை செய்யணும், தாவீதை அழிக்கணும். ஆனா தாவீது சொல்லுகிறான், சவுல் எப்படியும் இருக்கட்டும், அவன் ஊழியத்தை மறந்திருக்கட்டும், ஆனா கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறது உண்மைன்னா அவருக்கு விரோதமா என் கையை நான் நீட்ட போகிறது இல்ல, அவருக்கு மேல என் கையை போட போறதில்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கை போடுறவன் போடட்டும், எனக்கு முடியாது. அந்த தீர்மானம் இருக்கணும். அந்த தீர்மானம் தான் தாவீதை தேவனுடைய இருதயத்திற்கேற்றவனாய் உயர்த்திற்று. இன்றைக்கு சொல்றேன், நீ எடுக்கிற ஒரு தீர்மானம். ரோமர் 8வது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எது வரட்டும் நாசமோசம், பட்டினி, உயர்வு, தாழ்வு, எது வரட்டும் நிர்வாணம், எது வரட்டும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிப்பதில்லை என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது, எதுவும் என்னை பிரிக்க கூடாது, எதுவும் என்னை அகற்ற கூடாது. வரும் காலமோ நிகழ்காலமோ இறந்த காலமோ பாரம்பரியமோ எது வரட்டும், சிற்றின்பமோ பாவமோ சாபமோ மோசமோ பிசாசோ தூதர்களோ எந்த தேவ மனிதர்களோ பிரபல்யமானவர்களோ whoever may be, யாரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று மரணம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தீர்மானத்துக்குள் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அந்த தீர்மானத்துக்குள் நிலைத்து நிற்க விரும்புகிறேன்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த தீர்மானம் நமக்கு வேணும். அந்த தீர்மானம் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் உன் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது, உன் டெஸ்டினியை மாற்ற போகிறது. நீ எடுக்கிற ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம், இன்றைக்கு நீ எடுக்கிற ஒரு தீர்மானம், உனக்கு தெரியும் நீ எந்த விஷயத்துல தீர்மானம் எடுக்கணும். அந்த தீர்மானத்தை நீ எடுத்தா உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு உயர்வு உண்டு, உனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எந்த காரணத்தினாலையும் தெய்வ சமூகத்தை விட்டு நீ பிரியக்கூடாது, பின்வாங்க கூடாது. நீ தீர்மானத்துக்குள்ளவா. இயேசுவின் நாமத்தில் ரூத் ஒரு தீர்மானம் எடுத்தாள், அது அவளை கொண்டு சரித்திரத்தில் பெயர் பெற்றவளாக நிறுத்தினது. அல்லேலூயா, ஆமென். இரண்டாவது, இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மேன்மை வர காரணம் ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்க ரூத்தினுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் நகோமியும் ரூத்தும் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். ஆமென். இந்த 1வது அதிகாரம் தொடங்கிறது பஞ்சத்துல, முடிகிறது அறுவடையில. ஆமென். இந்த 2வது இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த மேன்மை வர காரணம் என்ன தெரியுமா? அவள் வந்த காலம் அப்படிப்பட்டது. ஆமென், ஆமென். இப்படி சொல்றேன், சரியான காலத்தில் அவள் தேசத்துக்குள் வந்தாள். ஆமென். சபை, இஸ்ரவேல் சபைக்குள்ள அவள் பிரவேசிக்கிற காலம்
ரொம்ப அருமையா சரியான ஒரு காலம். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இந்த வார்கோதுமை அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆவிக்குரிய அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் 3 அறுவடைகள் உண்டு. முதல் அறுவடை வார்கோதுமை, 2வது அறுவடை கோதுமை, 3வது அறுவடை திராட்சை பழம். ஆமென். முதலாவது வார்கோதுமை, அதுதான் அவங்களுக்கு முதல் பலன், அதுதான் அவங்களுக்கு முதல் அறுவடை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து பிறந்த முதற் பலனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே திருச்சபையும் ஒரு அறுவடைக்கு காத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் காத்திருக்கீங்க? ஆமா. ஆமென். இனி கோதுமை அறுவடை ஒன்று இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அது ஆமென் இஸ்ரவேலரை கர்த்தர் சேர்த்துக்கொள்ள பகிரங்கமாக இந்த பூமியில் வெளிப்பட போகிறார். 3வது திராட்சை பழ அறுவடை. அது எதை காட்டுது அப்படின்னா, திராட்சை பழத்தை எதுக்கு அறுப்பாங்க அப்படின்னா, அதை அறுத்து ஆலையில போட்டு மிதிக்கிறதற்காக அறுப்பாங்க. அது நியாய தீர்ப்பை காட்டுகிறது. இது 3மே வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இருக்கட்டும். அப்போ இந்த ரூத் இப்ப வருகிற காலம் வார்கோதுமை அறுப்பின் காலம். துவங்குது, அறுப்பு துவங்குது. இன்றைக்கு வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு 9வது அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். நானும் நீங்களும் இருக்கிற காலம் என்பது ஆமென் ஒரு அறுப்பு மிகுதியா இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானும் நீங்களும் வாழ்கிற காலம் ஒரு மகிமையான காலம். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற காலம் ஒரு அறுவடையின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென். இதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது யோவான் 4:35 அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுது அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார், இன்னும் அறுவடைக்கு காலம் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? ஆமென். நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலம் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற காலம், நீ தீர்மானம் எடுத்திருக்கிற காலம், நீ கர்த்தரிடத்திற்கு வந்த காலம் சாதாரணமான ஒரு காலம் அல்ல. இது ஒரு அறுவடையின் காலம், அறுப்பு மிகுந்திருக்கிற ஒரு காலம், அறுவடை மிகுந்திருக்கிற காலம். யாராவது அறுவடைக்கு இன்னும் காலம் செல்லும்னு சொல்லுவாங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, உன் கண்களை உயர்த்திப்பார், உன் கண்களை ஏறெடுத்துப்பார், வடக்கிந்தியாவை நோக்கிப்பார், தெற்கே நோக்கிப்பார், கிழக்கு மேற்க நோக்கிப்பார், உலக நாடுகளை நோக்கிப்பார். அறுவடைக்கு ஆமென் வயல் நிலம், ஊழிய களங்கள் ஆயத்தமா இருக்கிறதை உன்னால பார்க்க முடியும். இன்றைக்கு ஆமென் ரூத் ஒரு அறுப்பின் துவக்கத்தில் வந்தால் அவளுடைய வாழ்க்கை மகிமையானதாக இருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீ அறுப்பின் துவக்கத்தில் இருக்கிறாய். நானும் நீங்களும் வாழ்கிற காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு 10:20 அதனுடைய 14வது வசனம் வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது மத்தேயு 20:14 நீங்கள் 10வது அதிகாரம் வாசிக்கிறீங்க. 20வது அதிகாரம், நீ வாங்கி கொண்டு போ, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன இந்த சம்பவம் சொல்லுது? ஆமென். ஒரு எஜமானன் காலையிலே கிளம்பி போறார். ஆமென். ஒரு சிலரை வேலைக்கு கூப்பிடுறார், கூலி பேசுறார். நான் உனக்கு இவ்வளவு கூலியை தருவேன்,
வா என் தோட்டத்தில் வேலை செய். அவன் போறான், வேலை செய்யறான். அந்த எஜமான் போனார். திரும்பவும் 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரத்திலையும் வந்தார். அப்படியே நிக்கிற எல்லாரையும் பார்த்து கூட்டிக்கிட்டு போறார். ஆமென். 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம் இப்படி வந்தார். வேலைக்கு ஆட்களை சேர்த்துட்டு அவர் போறார். ஆனா ஒரு கூட்டம் இன்னும் வெயிட் பண்ணியே நிக்குது. அது 11ஆம் மணி நேரத்தில் வர்றார். ஆனா இன்னும் 1 மணி நேரம் தான் வேலை. இப்ப யார் வேலைக்கு கூப்பிடுவா தெரியாது. ஆனாலும் இவங்க ஆமென் எஜமானன் வருகிற பொழுது 11வது மணி நேரத்திலையும் வேலைக்கு ரெடியா ஆமென் காத்து நிக்கிறாங்க, காத்து நிக்கிறாங்க. இவங்களை ஆமென் எஜமான் அனுப்புகிறார் தோட்டத்துக்கு. போங்க, நீங்களும் வாங்க, வேலைக்கு போங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் இன்னும் வேலைக்கு போகல? அவங்க சொல்றாங்க, எங்களை யாரும் கூப்பிட்டுட்டு போகல, எங்களை யாரும் கூப்பிடல, எங்களை யாரும் அழைக்கல அப்படின்னாங்க. அப்போ இவர் சொல்றாரு, அழைக்கப்படாத நீங்களும் வாங்க, என் தோட்டத்தில் வேலை இருக்கு, அங்க அறுப்பு மிகுதியா இருக்கு, சீக்கிரம் செய்யலாம் அப்படின்னு கடைசி மணி நேரத்திலும் கர்த்தர் தம்முடைய அறுப்புக்கு வேலைக்கு ஆட்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது வெறும் ஓமை அல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். 3ஆம் மணி வேலை அப்படிங்கிறது அப்போஸ்தலர்களுடைய காலகட்டத்தை காட்டுகிறது. நமக்கு முன்னால ஒரு திரள் கூட்டம் அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு முதல் அவர்கள் ஊழியத்தை செய்தாங்க. 3000 5000 கணக்கில்லாதவர்களை சுவிசேஷத்தினால் ஆதாயம் பண்ணினார்கள். 6ஆம் மணி வேலை என்பது இருண்ட காலத்தை காட்டுகிறது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை பூமியில் ஆரம்பமான அந்த காலங்கள், வசனங்கள் மறைக்கப்பட்ட காலம். அந்த காலத்திலையும் கர்த்தர் சிலரை வேலைக்கு நியமித்தார். ஆமென். அதனுடைய 9ஆம் மணி வேலை அப்படிங்கிறது மறுமலர்ச்சியின் காலகட்டம். அதாவது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாக வருகிற காலகட்டம். ஆமென். ஸ்விங்லி, ஆமென், ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர் என்கிற தேவ மனிதர்களை கொண்டு தேசத்தில் உலக நாடுகளில் ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணினார். அவர்களை கருவியா பயன்படுத்தினார். இரத்த சாட்சியா மரித்து இந்த வேத புத்தகங்கள் நம்முடைய கரத்தில் இருக்க உதவி செய்த வேலையாட்கள் அவர்கள். ஆனால் அதோடு கர்த்தர் நிறுத்தவில்லை. 11ஆம் மணி நேரத்திலும் தேடி வந்திருக்கிறார். இது ஒரு அறுப்பின் காலம், இது ஒரு அறுவடையின் காலம். இந்த 11ஆம் மணி துளி வேளையில என்ன நடக்கிறது? வந்து பார்க்கிறா. ஏன் நீங்க வேலைக்கு போல? எங்களை யாரும் கூப்பிடல. ஏன் வேலைக்கு போல? எங்க கையில ஆமென் மண்வெட்டி இல்ல, இல்ல கத்திரிக்கோல் இல்ல, இல்ல கத்தி இல்ல, ஆயுதம் எதுவுமே இல்லை. வாட் எவர் இட் மே பி, எதுவா இருந்தாலும், என்ன காரணமா இருந்தாலும், இந்த எஜமான் சொன்னார், வா, உன்னை வேலைக்கு அழைக்கிறேன். என் வயல் நிலத்தில் வேலை இருக்கு, என் வயல் நிலத்தில் அறுப்பு ஆயத்தமா இருக்கு, வா அப்படின்னு அழைச்சா. இன்னைக்கு சொல்றேன், பலவீனங்களை பார்த்து நீ நிக்கலாம், இல்ல அழைப்பில்லைன்னு சொல்லி நீ நிக்கலாம், இல்ல உனக்கு திறமை இல்லைன்னு நீ நிக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த அறுவடையின் காலத்தில் கர்த்தர் உன்னை அறுப்புக்கு அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உன் கண்களை ஏறெடுத்து பார், உனக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. என் கையில் ஆயுதம் இல்லை. ஆமென். ஆனா ஒண்ணு தெரியுமா? இவங்க பகல் முழுவதும் நின்றார்கள். ஒரு ரகசியத்தை சொல்றேன் தேவ பிள்ளையே. ஆமென். 1ஆம் மணி நேரத்திலிருந்து அறுத்தவனுக்கும் ஒரே கூலித்தான். கடைசி 11ஆம் மணி நேரத்தில் போய் கூப்பிடுறார், வா போவோம் அப்படின்னு. ஆமென். போறாங்க. ஆனா அங்க போய் சேரும்போதே அரை மணிக்கூர் போயிட்டு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. ஆமென். சாரி, அரை மணி நேரம் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. அரை மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் காலையில இருந்து வேலை பார்த்தவனுக்கும் ஒரே கூலி. இன்னைக்கு சொல்றேன், யாரா இருந்தாலும் வேதம் சொல்லி இருக்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரே கூலியை கொடுக்க என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். இந்த 11வது மணி நேரத்தில் வேலைக்கு போனவனுக்கு அவன் செய்த வேலைக்கு இல்ல கூலி. எதுக்கு கூலி தெரியுமா? காலையில இருந்து இவ்வளவு நேரம் நீ நின்ன பத்தி, அதுக்கு தான் கூலி. கரத்தை கொடுத்து சொல்லுங்க. ஆமாம், பக்கத்தில் கரத்தை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு வாய்ப்பு வர்றது வரைக்கும். ஆமாம், நீங்கள் நிற்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கு தான் கூலியை தரப்போக இயேசு வரப்போகிறார். அறுவடைக்கு ஆயத்தமான்னு கேளுங்க நீங்கள். ஆமீன். அறுக்க போக ஆயத்தமான்னு கேளுங்களேன்.
ஹalleluya. இன்னைக்கு சம்பளம் எதுக்கு தெரியுமா? கூலி எதுக்கு தெரியுமா? நின்றதற்கு, வேலை செய்ததற்கல்ல. எத்தனை பேர் ஆயத்தமா நிக்கிறீங்க? நீ எப்போ ஆயத்தமா நிக்கிறியோ அதுல இருந்தே உன் கூலி ரெடியா இருக்கு. நீ 1 மணி நேரத்திலே வந்த, ஆனா இதுவரைக்கும் நின்று இருக்கிற, உனக்கு ஒரு கூலியை தர்றதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு என்ன கூலியோ அந்த கூலி தான் கடைசி கால ஊழியர்களுக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹalleluya. இந்த ஆமென் வயல் நிலத்துல ரூத் வர்றா, வந்து அவள் ஒரு வயல் நிலத்தை தெரிந்தெடுக்கிறா. அந்த வயல் நிலம் போவாசுடைய வயல் நிலம். ஆமென். அந்த வயல் நிலத்துல போய் அவள் என்ன செய்றா தெரியுமா? பொறுக்குகிறாள். கதிரை என்ன செய்றா? பொறுக்கிறா. எல்லாரும் சொல்லுங்க, கதிரை. இப்ப பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க பொறுக்க ஆயத்தமா? அதனால தான் என்னவோ தெரியல, கிறிஸ்தவங்களை பொறுக்கிகள்ங்கிறாங்க, தெரியல. ஆமேன், பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். ஆமேன். இந்த வயலில் அறுக்கிறவர்கள் உண்டு. ஆமாம், இந்த வயலில் ஊழியக்கார பெண்கள் உண்டு. இந்த வயலில் கண்காணிகள் உண்டு. இந்த வயல்ல வேலைக்காரர்கள் உண்டு. இந்த வயல்ல பெரிய கூட்டம் பிஸியா வேலை செய்துக்கிட்டே இருக்கு. ஒரு எஜமான் உண்டு, அவர் ஆஸ்தி, மிகுந்த ஆஸ்தி உள்ளவர். எனக்கு, நான் வேலை செய்கிற தோட்டத்தில், வயல்வெளியில் எனக்கு ஒரு எஜமான் உண்டு. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தயவில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் நீடிய சாந்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய வயல்வெளியில் நான் வேலை பார்க்கிறேன். இன்னைக்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரூத்தை பாருங்க, இவ அறுப்பு காலத்துல வந்தது உண்மை, ஆனா பெருசா அறுக்க எல்லாம் இவளுக்கு தெரியாது. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, அறுவடை செய்ய உங்களுக்கு அனுபவம் இருக்கா? என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? ஆமீன். சொல்றேன், அறுக்க அனுபவம் இல்லாட்டா நீங்க பொறுக்குங்க. இப்ப கை கொடுத்து சொல்லுங்க, அனுபவம் இல்லாட்டா நீங்க பொறுக்குனா போதும். ஆமாம், என்ன செய்தா போதும்? ஆமாம். இன்றைக்கும் இந்த சபையின் காலகட்டத்தில் நிறைய பேர் அறுக்கிறாங்க. மேடையில் நின்று அறுக்கிறவங்க அறுக்கட்டும், கொத்தா பிடிச்சு வெட்டுறவன் வெட்டட்டும், சுவிசேஷத்தை சொல்லி வெட்டுறவன் வெட்டட்டும், கிரவுண்டில் பேசி வெட்டுறவன் வெட்டட்டும், ஆமாம், கிராமத்தில் தெருவில் நின்று வெட்டுறவன் வெட்டட்டும். ஆனால் அதில் சிக்காத சில கதிர்கள் ஆங்காங்கே தனித்து நிற்கிறது. அதிலெல்லாம் சிக்காத சில கதிர்கள் ஆங்காங்கே சிந்தி இருக்கிறது. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆமாம், நீ ரட்சிக்கப்பட்டு வந்ததுனால, நீ அபிஷேகம் பண்ணி வந்ததுனால, அறுப்பு காலத்தில் வந்ததுனால ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை நான் ஆமேன் சொல்ல நான் உனக்கு விரும்புகிறேன். அந்த வசனத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. தெய்வம் உண்மையில வச்ச அன்பு உனக்காக அறுப்பை நியமிச்சிருக்கிறார் என்பதை இன்னைக்கு நீ அறியாமல் போனால் நல்லா இருக்காது. ரூத் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். ரூத் 2:16 வாசிங்க. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இதை தாங்கவே முடியல. ஆமா, நான் நினைச்சேன் எனக்கு முன்னால திறமை அறுத்துட்டு போனவன்லாம் மூட, அதனால இதை விட்டுட்டு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணு தெரியுமா? அறுக்கிறவங்களை பார்த்து எஜமான் சொல்றாரு, அப்பா ரூத்ன்னு ஒருத்தி வந்திருக்கிறா. ஆமேன், என் தோட்டத்துல புதுசா ஒருத்தி வந்திருக்கிறா. அவ ஆமேன் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறா. அவ பொறுக்கிறதுக்கு சில அரிகளிலே ஆமேன் அவளுக்காக சிலதை என்ன செய்யுங்க? சிந்த விடுங்க, சிந்த விடுங்க. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். இன்றைக்கு உனக்காகவே சில அரிகள் சிந்தப்பட்டிருக்கிறது. உனக்காக சில கதிர்கள் ஆங்காங்கே தனித்து விடப்பட்டிருக்கிறது. அது அறுத்தவர்களுடைய மூடத்தனம் அல்ல, அறுத்தவர்கள் பார்க்காததல்ல. நீ முறுமுறுக்க கூடாது. நீ பாரு, இவங்கள் அவங்களுக்கு கண்ணு தெரியல, இந்த சின்ன கதிரானதுனால அவங்களுக்கு தெரியல, அப்படி சொல்லக்கூடாது. அதை எஜமானை விட சொல்லி இருக்கிறார். எதுக்கு? வயல்ல பொறுக்கிற சிலர் இருக்கிறாங்க. ரூத் இருக்கிறா. அறுப்பு காலத்துல என்னையே நம்பி வந்த ஒரு ரூத் இருக்கிறா. என் மனவாட்டி ஆக போகிற ரூத் இருக்கிறா. சபையின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க ஆமேன் பொறுக்கணும். அவ கையில ஆமேன் அறிவாள் இல்ல வெட்டுறதுக்கு, அதனால அவளால பொறுக்கத்தான் முடியும். அவளுக்கு அனுபவம் கிடையாது வெட்டுறதுக்கு. அவளால
பொறுக்க முடியும். தேசத்தில் ஆங்காங்கே இருக்கிற கதிர்களை பொறுக்கி எடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேசத்தில் ஆங்காங்கே இருக்கிற அரிகள் சுண்டவிடப்பட்டிருக்கிற அள்ளி எடுக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, நீ பிரயாணப்படுகிற இடத்துல சில கதிர்களை உனக்காக கர்த்தர் விட்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்காக கர்த்தர் விட்டிருக்கிறார். உனக்காக சில அரிகளை சிந்த விட்டிருக்கிறார். அது உனக்குடையது. நீதான் அதுக்கு கணக்கு கொடுக்கணும். உன்னையே எண்ணமா வச்சு சில கதிர்களை விட்டிருக்கிறார். ஆராதிச்சுட்டு போக இல்ல அழைச்சது. ஆமென். வெறுமையா அந்நிய பாஷை பேசி போக அல்ல தெரிந்து கொண்டது. இதுக்கு பின்னால ஒரு எஜமான் சில அரி கதிர்களை விட சொல்லி இருக்கிறார், சிந்த சொல்லி இருக்கிறார். உனக்காக சிந்தப்பட்டதை வேற யாரும் பொறுக்க முடியாது, பொறுக்க முடியாது. நீ தான் பொறுக்கி ஆகணும். இந்த அறுப்பு காலத்தில் பொறுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அது பொறுக்கியே ஆகணும். திறமை இல்லைன்னு சொல்லி ஒதுங்க முடியாது, அனுபவம் இல்லைன்னு ஒதுங்க முடியாது, எனக்கு யாரும் சொல்லலன்னு ஒதுங்க முடியாது. நீ ஊக்கமா பொறுக்கணும்ட்டு தான் நிறைய சிந்தி இருக்கு, நிறைய சிந்தி இருக்கு, நிறைய சிந்தி இருக்கு. ஆனா நீ பொறுக்கிறதுனால நீ பசியா போக மாட்டேன். ஆமா, அவ பொறுக்கி முடிச்சப்போ சாயங்காலத்தில் ஒரு மரக்கால் வார்கோதுமை நிறைய இருந்துச்சு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆமென். அறுக்கிறவனுக்கும் ஒண்ணுதான், பொறுக்கிறவனுக்கும் ஒண்ணுதான். ஆமென். அறுக்கிறவனுக்கும் ஒண்ணுதான், பொறுக்கிறவனுக்கும் ஒண்ணுதான். நீ பொறுக்கிறியோ அறுக்கிறியோ வயல்ல வேலை செய்தே ஆகணும். வயல்ல அரிகளை பொறுக்கியே ஆகணும். உன்னை நம்பி கதிர்கள் கீழே கிடக்கிறது. இஸ்ரவேலிலே நீ எழும்புகிறது வரைக்கும், ஆமென், உன் கிராமங்கள் பாழாய் போயினேன்னு வேதம் சொல்லுது. உனக்காக தீவுகள் காத்திருக்கிறது, உனக்காக கிராமங்கள் காத்திருக்கிறது, உனக்காக வீடுகள் காத்திருக்கிறது, உனக்காக பட்டணங்கள் காத்திருக்கிறது, உனக்காக மருத்துவமனைகள் காத்திருக்கிறது, உனக்காக சிறைச்சாலைகள் காத்திருக்கிறது, உனக்காக கைவிடப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள், உனக்காக அநேக ஸ்தலங்கள் காத்திருக்கிறது. மேடைகளில் நின்று அறுக்கிறவர்களால் போக முடியாத ஸ்தலங்களில் உன்னால போக முடியும். அவங்களுக்கு ஒரு டார்கெட் உண்டு, முடிக்கணும். இவ்வளவு நேரத்துக்குள்ள இதை செய்து முடிக்கணும். அதனால அவங்க ஸ்பீடா போறாங்க. அவங்க சிந்த விட்டத, அவங்க தவற விட்டத, அவங்க பின்னாலே பொறுக்கி போக இன்றைக்கு உண்மையில கர்த்தர் அபிஷேகத்தை தருகிறார், கிருபைகளை பொழிந்தருளுகிறார். உனக்காக தேசம் காத்திருக்கு. நீ எழும்புகிறது வரைக்கும் பட்டணம் அது சீர்கட்டு போய் தான் இருக்கும். நீ எழும்பு, எழும்பு. உன்னை அபிஷேகித்தது அதுக்கு தானே, உன்னை அதுக்காக தானே தெரிந்து கொண்டான். நீ எழும்புகிறது வரைக்கும் இஸ்ரவேல் சீர்படாது. நீ எழும்புகிறது வரைக்கும் தேசம் அமைதலாகாது. நீ எழும்புகிறது வரைக்கும். இன்னைக்கு சொல்றேன், உலக நாட்டில் நீ எங்க இருந்தாலும் அங்க நீ இந்த சுவிசேஷ வேலையை செய்தே ஆகணும். வசனத்தை அறிவிச்சே ஆகணும். கிறிஸ்துவ பிரசங்கிச்சே ஆகணும். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த திருச்சபை சுவிசேஷத்தை கேட்கிற திருச்சபை இல்ல, சுவிசேஷத்தை உலக நாடுகளுக்கு அனுப்புற திருச்சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு அர்ப்பணிக்கலாமா? என்னையே நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா தேவ பிள்ளைகளும் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் எடுத்த தீர்மானத்தில் நிற்க கிருபை தாங்க. அது எல்லாத்துக்கும் மேலே இந்த காலம் அறுவடை காலம். ஆமா, என்ன இந்த அறுவடையில் நான் இணைச்சு கொள்றேன். இந்த அறுவடையில் நான் என்ன இணைக்கிறேன்பா.